अवैध शराब में भ्रष्टाचार के कारण आए दिन गरीब लोग नकली शराब के कारण मौत की शरण हो रहे हैं. ஊழலால் மட்டுமல்ல கள்ளச்சாராயத்தினாலும் இந்த நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். दक्षिण तमिलनाडु में जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए तमिलनाडु सरकार ने किया है. தென் தமிழகத்தில் சாதி பிரச்சனையினாலையும் பிரிவினைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. बुजुर्गों और महिलाओं के प्रति अपराध बढ़ा है. இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது. नशा तस्कर और ड्रग के माफिया तमिलनाडु के युवाओं को बर्बाद करने पर तुले. இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் வேலைகள் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. और तमिलनाडु सरकार में मुख्यमंत्री जी को इसकी कोई परवाह नहीं. தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இது பற்றிய எந்த ஒரு அக்கறையுமோ கவலையுமோ கொஞ்சம் கூட இல்லை. भाइयों बहनों, तुष्टीकरण की भी हद होती है. मैं आज यहां आया हूं तब भगवान मुर्गन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत एडीएमके सरकार ने की है. 1000 ஆண்டு காலம் பழமையுள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது. सालों से भगवान मुर्गन के भक्त यहां पर अपनी श्रद्धा व्यक्त करते हैं. பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலத்தை இதுபோல அரசியல் லாபம் கருதி பிரிவினைவாதம் கருதி இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. और भाइयों बहनों, मैं तमिलनाडु की जनता को करबद्ध विनती करने आया हूं कि मुर्गा भक्तगल मनाडू में आप बढ़ चढ़कर हिस्सा लेकर इनको अपनी ताकत का परिचय कराइए, भक्तों की ताकत का परिचय कराइए. நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம் வர ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நீங்க ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையையும் வலிமையையும் அந்த மாநாட்டில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். मैं फिर से एक बार तमिलनाडु सरकार से मेरी मांग दोहराता हूं कि मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई में जल्द से जल्द तमिल भाषा का प्रवेश हो और मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल भाषा में की जाए. நான் தமிழக அரசு ஒவ்வொரு முறை வரும்போது நினைவூட்டுகிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கும் நீங்கள் பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் செய்ய மறுக்கிறீர்கள்? உயர் கல்வி அனைத்தையும் தமிழில் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது? விரைவில் நான் தமிழக அரசை கேட்பதெல்லாம் இன்ஜினியரிங் பாடத்திட்டம் உடனடியாக தமிழில் இயற்றப்பட வேண்டும். और भाइयों बहनों, मैं आज स्टालिन जी को ये भी अपील करने आया हूं. हमारे मोदी जी ने सेंगोल को संसद में स्थान देकर पूरे तमिलनाडु का सम्मान किया है. कभी मोदी जी को एक धन्यवाद का पत्र लिख देना भाई. நான் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், தமிழ்நாட்டின் மரபு சின்னமான மன்னர்கள் கையாண்ட அந்த செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்றாரே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒற்றை வரியாவது தமிழ் மரபை உயர்த்தி பிடித்த மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னீர்களா? भाइयों बहनों, जब मोदी जी प्रधानमंत्री बने देश की अर्थव्यवस्था इकोनॉमी 1.9 ट्रिलियन की थी और आज
11 साल में इसको 4.19 ट्रिलियन की और दुनिया का चौथे नंबर का अर्थतंत्र आज हम बन चुके हैं। நண்பர்களே, मोदी जी ने विकास कैसे होता है इसका एक उदाहरण साबित किया है। மக்களே, இந்த மோடி அவர்களின் ஆட்சி உருவான பிறகு இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனைகளின் உச்சமாக 11 ஆண்டுகால ஆட்சியிலே மோடி அவர்கள் ஆட்சியில் இந்தியாவின் भाइयों बहनों, स्टालिन जी हर बार कहते हैं कि आपने तमिलनाडु को क्या दिया। स्टालिन साहब, यूपीए की सरकार 10 साल चली। यूपीए सरकार ने तमिलनाडु को 10 साल में 1,53,000 करोड़ रुपया दिया और भारतीय जनता पार्टी की सरकार ने 10 साल में 6,80,000 करोड़ रुपया दिया। 6,80,000 करोड़। 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் ஆட்சியில 4.19 ட்ரில்லியன் வளர்ச்சியை கண்ட நம்மளுடைய பாரதம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது யூபிஏ ஆட்சியில எண்ணி பார்த்தால் 10 ஆண்டு கால ஆட்சியில யூபிஏ அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் 1,53,00,000 ரூபாய் மட்டுமே. 10 வருஷத்துல 1,53,000 கோடி மட்டுமே. ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு 10 ஆண்டுகளில் தந்த பணம் அதை விட பல மடங்கு அதிகமாக 6,80,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது. और इसके अलावे रोड्स के लिए 63,000 करोड़, रेलवे के लिए 77,000 करोड़ और एयरपोर्ट के लिए 3,500 करोड़ रुपया देने का काम किया। சாலைகள் மேம்பாட்டிற்காக 63,000 கோடியும், கட்டுமான பணிகளுக்காக 77,000 கோடியும், ஏர்போர்ட் கட்டுவதற்காக 3,500 கோடியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடியாக வழங்கி இருக்கிறது. भाइयों बहनों, आज तमिलनाडु के हर शहर से, हर गांव से मेरे मंडल के कार्यकर्ता आए हैं। यहां से आप जब आपके गांव में जाएंगे, शहर में जाएंगे, टाउन में जाएंगे, मेरा आपसे एक ही अनुरोध है, जब तक तमिलनाडु में डीएमके सरकार को नहीं हटाते हम किसी को आराम करने का अधिकार नहीं है। பல ஊர்களிலிருந்து பல பகுதிகளிலிருந்து இங்கு திரளாக வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்பது என்னவென்றால், நீங்க திரும்ப ஊருக்கு போவீங்க, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், திமுக ஆட்சியை எப்படி அகற்றப் போகிறோம், எப்போது அகற்றப் போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும்.